வணக்கம். வரலாறு என்ற கேள்விகள் பழைய டிஎன்பிசி கொஸ்டின்லேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கியவர் யார்? இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்ற இந்த கம்பெனியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். இவர் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே நீராவி கப்பலை இயற்றினார். கலீலியோ மற்றும் லாவா என்ற 2 கப்பல்களை இலங்கை மற்றும் தூத்துக்குடி இடையே இயக்கினார். பொறுத்துக ஏ உடன் பி. பொறுத்துக. இப்போ ஏ சுயராஜ்ய கட்சி 1923 சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேருவால் தொடங்கப்பட்டது. தண்டி யாத்திரை காந்தியடிகளால் 1930ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே ஏற்பட்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் காந்தி மற்றும் ஆங்கில வைஸ்ராய் இர்வினுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தம் 1931. இதன்படி காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்திய அரசாங்கத்தின் அலுவலக மொழி எது? இந்திய அரசாங்கத்தின் அலுவலக மொழி ஹிந்தி. ஆங்கிலம் இந்திய அரசாங்கத்தின் இணைப்பு மொழி. எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியாவின் ஒருமைப்பாடு என்று சேர்க்கப்பட்டது? இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு போடப்பட்டது. சட்டத்தின்படி தான் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் இந்தியாவின் முகப்புரையில் சேர்க்கப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் கருத்துப்படி அரசியலமைப்பின் எந்த விதி அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் ஆகும் அப்படின்னு கூறுகிறார்? அரசியலமைப்பில் எது இதயமும் உயிரும் என்று குறிப்பிடுகிறார் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் விதி 32. இதுதான் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என்று குறிப்பிடுகிறார். நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் உள்ள நாடு. நீதிபதிகளும் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் உள்ள நாடு சுவிட்சர்லாந்து. 1967 முதல் 1969 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யாருன்னா டாக்டர் ஜாகிர் உசேன் அவர்கள் தான் 1967லேருந்து 69 வரைக்கும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். இந்திய குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்வாளர் குழு மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம். தேர்தலில் குழுவில் பின்வரும் எந்த உறுப்பினர்கள் கலந்து கொள்வதில்லை? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் எம்பி எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் ஓட்டு போடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபா எம்பி அவங்களும் ஓட்டு போடுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவங்க தான் ஓட்ட போட முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேருமே ஓட்டு போடுவாங்க. அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவங்க ஓட்டளிக்க முடியாது. அப்போ சி தான் தவறானது. அவங்க அந்த உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க என்ன பண்ணுவாங்க? கலந்து கொள்வதில்லை. அடுத்து பொறுத்துக மக்களவை எம்பி ஆகிறதுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 25 இருக்கணும். மாநிலங்களவை ராஜ்யசபாவோட எம்பி ஆகணும்னா குறைஞ்சது அவங்களுக்கு வயது 30 இருக்கும். துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு குடியரசுத் தலைவருக்கும் சரி துணை குடியரசுத் தலைவருக்கும் வயது 35 இருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்கணும். பஞ்சாயத்து தலைவருக்கு 21 வயது இருந்தாலே அவங்க தேர்தலில் நிற்கலாம். எந்த அரசியலமைப்பு பிரிவு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை அளிக்கிறது? எந்த அரசியலமைப்பு பிரிவுனா ஆர்டிகல் விதி 30. இதுதான் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை அளிக்கிறது. ஆர்டிகல் 30. பசுமை புரட்சினால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. பசுமை புரட்சினால அரிசி மற்றும் கோதுமை அதிகளவாக உற்பத்தி செய்யப்பட்டது. இதனால் அரிசி மற்றும் கோதுமை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? பயணிகள் மற்றும் நாடு. இபின் பருடா மொராக்கோ நாட்டு பயணி. டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகல் நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீகம். நிக்கோலோ டி காண்டி இத்தாலி நாட்டு பயணி. இத்தாலி நாட்டு பயணி தான் நிக்கோலோ டி காண்டி. அடுத்து பாகிஸ்தான் எனும் எண்ணத்தை உருவாக்கியவர் யார்? பாகிஸ்தான் எனும் எண்ணத்தை உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா முகமது இக்பால். இப்போதான் பாகிஸ்தான் என்ற எண்ணத்தை உருவாக்கியவர்.
இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? ஐஎன்சியின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. பூனேயில் தான் நடைபெறுவதாக இருந்தது. அங்கு பிளேக் நோய் பரவல் காரணமாக பம்பாயில் 1885ஆம் ஆண்டு தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் முதல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. இதில் 72 உறுப்பினர்கள் நாடு முழுவதிலுமிருந்து கலந்து கொண்டார்கள். 1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரத்திற்குமான மகா சாசனம் என்று கூறியவர் யார்? நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரத்துக்குமான மகா சாசனம் என்று கூறியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. கீழ்காண்பவைகளை காலமுறை வரிசைப்படுத்துக. வங்கப்பிரிவினை 1905ஆம் ஆண்டு, நம்மளுக்கு தெரியும். ரவுலட் சட்டம் 1919. முஸ்லீம் லீக்கின் தோற்றம் 1906. ஆகா கான் நவாப் அலி சலிமுல்லாவால் டாக்கால துவக்கப்பட்டது. வங்கப்பிரிவினை ரத்து செய்தல் 1911ஆம் ஆண்டு. ஐரோப்பிய பாணியில் இராணுவ பயிற்சி அளித்த முதல் இந்திய பகுதி எது? இதன் பார்த்தீங்கன்னா மைசூர். ஐரோப்பியர்களின் பாணியில் இராணுவ பயிற்சி அளித்த முதல் இந்திய பகுதி மைசூர். 1891 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர் யார்? 1891 நிறுவியவர் ஜோனாதன் தங்கன் என்பவர் தான் 1991ஆம் ஆண்டு வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர். நாடிழப்பு கொள்கையின் படி எவை சரியான கூற்றுகள்? நாடிழப்பு கொள்கையின்படி இந்திய அரசர்களின் உயில் ஏற்றுக்கொள்ளப்படும். தவறு. இந்திய இளவரசர்கள் எந்த பகுதிகளையும் கைப்பற்ற அனுமதிக்கப்படுவர். இதுவும் தவறானது. இந்திய அரசர்களுக்கு தத்தெடுக்கும் உரிமை மறுக்கப்பட்டது. இது சரியானது. இந்திய அரசர்களின் வாரிசை மறுக்கும் உரிமை ஆங்கில ஆட்சியாளருக்கு உண்டு. அப்போ இது சரியான கூற்றுகள் எவைன்னு பார்த்தீங்கன்னா 3ம் 4ம். ப்ரொஃபஸர் பிசி மெஹலனோபிஸ் மாதிரி திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்டது. எதுனா ரஷ்யாவின் அனுபவத்தை. 2வது 5 ஆண்டு திட்டத்தின் மாதிரி மெகலனோபிஸ் மாதிரி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடோடு தொடர்புடையவர் யார்? ஏவி டைஸி. இவர் எந்த நாட்டுக்காரர்னா இங்கிலாந்து நாட்டுக்காரர். இந்தியாவோட ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடை வலியுறுத்துகிறது. அப்போ சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவர், அதோடு தொடர்புடையவர் தான் ஏவி டைஸி, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு. மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு. இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1955. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி 1956 ஆந்திரா முதல் மாநிலமாக பிரிக்கப்பட்டது. ஒரே ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க முடியும் என்று கூறும் சட்ட திருத்தம் இது. ஒரே ஆளுநர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்க முடியும் என்று கூறும் சட்ட திருத்தம் எதுனா 7வது சட்ட திருத்தம். ஒரு ஆளுநர் 2 மாநிலத்துக்கும் ஆளுநராக இருக்க முடியும். நீதியரசர் நானாவதி மற்றும் ஷா குழு மும்பையில் நடைபெற்ற சாதிய பேரணி. நீதியரசர் பெல்லேரு மற்றும் என் ஸ்ரீகிருஷ்ணா குழு. நீதியரசர் நானாவதி மற்றும் ஷா குழு எதுனா கோத்ரா சாதி பேரணி 2002. ஸ்ரீயரசர் பெல்லேரு மற்றும் என் ஸ்ரீகிருஷ்ணா குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடைபெற்ற சாதி பேரணி 1992. ராஜேந்தர் சச்சார் குழு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களின் நிலை. நீதியரசர் RS பகத் விசாரணை குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கில் நடைபெற்ற உணவிற்கு எண்ணெய் ஊழல். நன்றி.